நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம நிதானித்து அறிய வேண்டிய வேத பகுதியானது யோவான் 16வது அதிகாரம் வசனம் 23. ஜான் சாப்டர் 16 verse 23. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இந்த வசனத்தை நாம 2 கோணங்கள்ல பார்க்கலாம். முதலாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்துல அவர் பிதாவின் இடத்துல கொஞ்ச காலம் போவார்னு, அதற்கு பிற்பாடு மறுபடியும் கொஞ்ச காலத்துல என்னை காண்பீர்கள்னு சொல்றாரு. அப்படியாக அவர் சொல்லும் போது சீஷர்களுக்கு அது புரியல. அவங்களுக்கு அதை விளக்குவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில காரியங்களை அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அதுல முக்கியமா அவர் தாமே ஒப்பு கொடுப்பதை பற்றியும் அவர் உயிர்த்தெழும்புறதை பற்றியும் அவர் உண்மையாக அவங்க இடத்துல சொல்லுவார். அதாவது, நீங்க அழுது புலம்புவீங்க, உலகமோ சந்தோஷப்படும். ஸ்திரியானவ பிரசவ வேதனின் போது துக்கமடைந்து அதற்கு பின்பாக பிள்ளை பிறந்த உடனே ஆறுதல் அடைவான்ற வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்றாரு. இதுல முதல்ல நாம பார்க்க போற பரிமாணமானது, அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். எதனால கிறிஸ்துவனிடத்துல ஒன்றும் கேட்க மாட்டீர்கள்னு சொல்றாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில ஒப்பு கொடுக்கப்பட்டு நம்மை நீதியாக்க உயிர்த்தெழும்பின பிற்பாடு நமக்கும் தேவனுக்கும் மத்தியில் இருந்த இடைவெளி போகுது. தேவாலய திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழியுது இல்லையா? அது எதை குறிக்குது? நமக்கும் தேவனுக்கும் மத்தியில் இருந்த அந்த இடைவெளி போய் நாம் எல்லாருமே கிறிஸ்துவின் ஜீவனை கொண்டு பார்க்கப்படுகிறோம். எதனால? நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நாம ஒவ்வொருவருமே தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி யோவான் 1 அதிகாரம் 12வது வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது இல்லையா? அந்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கும் தேவனுக்கும் உள்ள இருந்த இடைவெளி போய் பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்வதற்கு நமக்கு சமாதானம் கிடைக்குது. மேற்படியாக இந்த வசனத்துல மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன், என் நாமத்தினால நீங்க எதை பிதாவிடத்துல கேட்டுக்கொள்றீங்களோ அதை அவர் உங்களுக்கு தருவார்னு சொல்றாரு இல்லையா? இதை நாம ஒரு உதாரணத்தோடு புரிந்து கொள்ளணும்னா, யாராவது பெரிய அதிகாரத்துல இருக்கிறவங்க நம்மள ஒருத்தர் இடத்துல போய் ஏதாவது பெற்றுக்கொள்வதற்கு என் பேரை சொல்லி நீ அதை வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்தபடியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பேரை சொல்லி பிதாவிடத்துல பெற்றுக்கொள்ளும்படியாக சொல்றாரு. அப்படியாக பிதாவினுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தினால நாம கேட்டுக்கொள்வது எதுவுமே நாம பெற்றுக்கொள்கிறோங்கிறத இந்த வசனம் தெளிவுபடுத்துது. இதை மேற்படியா இதே 16வது அதிகாரம் 25, 26வது வசனத்துல எல்லாம் பார்க்கும்போது இதை அவர்களிடத்துல அவர் ஓமையா சொல்றாருங்கிறதையும், காலம் வரும் அப்போது ஓமையா பேசாம பிதாவை குறித்து வெளிப்படையா அவங்களுக்கு அறிவிப்பேன்னு சொல்றாரு. அப்படியாக சொல்லிவிட்டு மேற்படியா 26வது வசனத்துல, அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அந்தபடியாக நாம வேண்டிக் கொள்ளும் போது நமக்காக இடைப்படும் மகா பிரதான ஆசாரியரா அவர் தாமே நமக்காக வேண்டிக் கொள்வாருங்கிறத அவர் சொல்ல வேண்டியது இல்லைங்கிறத இங்க குறிப்பிடுறாரு. அந்தபடியாக கிறிஸ்துவின் மூலமாக நாம பெற்றுக்கொண்ட ஒப்புரவை ஒரு பக்கம் காண்பித்தாலும், இன்னொரு பரிமாணத்துல இதை பார்க்கும்போது, அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள்னு சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை புரிந்து கொண்ட பிற்பாடு நாம பிதாவினுடைய பிள்ளைகளா இருக்கோங்கிற அதிகாரத்தை புரிந்து கொண்டு இந்த உலகத்திற்குரிய அற்பமான காரியம் எதையும் கேட்க மாட்டோம். இது ஆவிக்குரிய வளர்ச்சியும் பக்குவத்தையும் காண்பிக்கிறதா இருக்கு. எப்ப நாம தேவனிடத்துல அதிகமா நெருங்குறோமோ அப்ப நாம அவருடைய பிள்ளைகளா இருக்கோங்கிறத அறிந்து கொண்டு நம்முடைய தகப்பன் எந்த நேரத்துல நமக்கு எதை கொடுக்கணுங்கிறத அறிந்திருக்கிறாரு. நாம ஒவ்வொன்றையும் வேண்டி பெற்றுக்கொள்ளணுங்கிறது இல்ல, அவர் நமக்கு ஏற்ற காலத்துல ஏற்றவைகளை செய்வாருங்கிறத புரிந்து கொள்வோம். லூக்கா 11வது அதிகாரம் 11வது வசனத்துல இருந்து 13வது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? உங்கள தகப்பனா இருக்கிற ஒருத்தன் அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பானா? மீனை கேட்டா பாம்பு கொடுப்பானா? முட்டையை கேட்டா தேலை கொடுப்பானா? அப்படி பொல்லாதவர்களாகிய நீங்களே நல்ல ஈவுகளை உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது பரம பிதாவானவர் பரிசுத்த ஆவிய அருளாது இருக்கிறது எப்படின்னு சொல்லி, அந்தபடியாக பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு துணையாளராக கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் நாம போக வேண்டிய பாதைய காண்பிப்பாரு. நாம அவருக்கு ஒப்பு கொடுத்து சரியான பாதையில போனாலே போதும். நாம தேவனிடத்துல எதையும் கேட்க வேண்டியதில்ல. நமக்கு ஏற்ற காலத்துல என்னென்ன செய்யணுங்கிறத நம்முடைய பிதா அறிந்திருக்கிறாரு. நாம என்ன செய்யணும்? முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். அப்படியாக தேடும் போது நமக்கு தேவையானவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இதை நாம முக்கியமாக அறிந்து கொள்ளணும்.
அப்ப நாம பிதாவிடத்துல எதற்காக வேண்டிக் கொள்வோம்? நமக்காக வேண்டிக் கொள்வதை பார்க்கிலும் தேவனை அறியாம, இன்னும் தேவனுக்குள்ளார கட்டப்படாம, அவரிடத்துல தன்னுடைய தேவைகளுக்காக நோக்கி பார்க்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக ஜெப விண்ணப்பங்கள் செலுத்துவதும், ஆத்துமாக்களுக்காக பரிதபித்து அவங்களுக்காக வேண்டுதல் செய்பவர்களாக இருப்போம். அப்போ நாம கிறிஸ்துவின் நாமத்தால கேட்டுக்கொள்வத பிதா அருளி செய்வாரு. நாம யாருக்கெல்லாம் வேண்டிக் கொள்றோமோ அவங்களுக்காக கிருபையை தந்தருளுவாரு. இதையெல்லாம் நாம நிதானித்து அறியணும். அந்தபடியாக கிறிஸ்துவின் மூலமாக நாம தேவனிடத்துல ஒப்புரவாக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோங்கிறத அறிந்து கொண்டு நம்முடைய உலக தேவைகளுக்காக அவரை நோக்கி பார்க்காம, நமக்கு என்ன வேணுங்கிறத அவர்கிட்ட போய் கேட்காம அநேகருக்கு விண்ணப்பம் செய்கிறவர்களாக இருக்கணும். அந்தபடியான ஒரு பக்குவத்திற்குள்ளார நாம வந்திருக்கிறோமா, அதையே நாம நிதானித்து அறியணும். அந்த பக்குவத்துக்குள்ளார நாம இன்னும் வராம இருக்கோம்னா, இன்றைக்கு நமக்கு தேவன் நினைவுபடுத்துறாரு, நாம எல்லாரும் கிறிஸ்துவை விசுவாசிச்சு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு சகலமும் அவர் கையில கொடுத்திருக்கிறாரு. நாம தேட வேண்டியதெல்லாம் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும். அப்ப நம்முடைய பிதா நம்முடைய தேவைகளை ஏற்ற காலத்துல சந்திப்பாரு. அவருடைய பலத்த கருத்துக்குள்ளார அடங்கி இருக்கிறதே நம்முடைய வேலையா இருக்கும். இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நம்முடைய பரம தகப்பன் நமக்கானவற்றை ஏற்ற காலத்துல செய்வாருங்கிறத அறிந்து கொண்டு நாம் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுபவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா. கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து உம்முடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கீங்க தகப்பனே. இந்த மேலான கிருபையை அறிந்து கொண்டு நாங்க அற்ப உலக தேவைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாக இல்லாம உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியும் தேடுகிற பிள்ளைகளாக இருக்கணும் ராஜா. அந்தபடியாக எங்களுடைய தகப்பன் அதினதின் காலத்துல எங்களுக்கான தேவைகளை பார்த்து கொள்வாருங்கிறத அறிந்து கொண்டு உம்மை அறியாத அநேகருக்காக வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் செய்கிற பிள்ளைகளாக நாங்க இருக்க தேவரீர் எங்களை நடத்தியர்லுங்க ராஜா. அந்தபடியான ஆவிக்குரிய பக்குவத்திற்குள்ளார நாங்க வந்திருக்கிறோமாங்கிறத நிதானித்து அறிந்து எங்களை சீர்படுத்திக் கொள்ள நீதாமே எங்களுக்கு உதவி செய்யணும் தகப்பனே. அப்படியாய் நீங்க செய்ய போகிற உதவிக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.